தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் உங்க அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் மீண்டும் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். எந்த தைரியத்துல கேட்க வந்திருக்கிறேன்? கடந்த 5 வருஷமா இந்த தொகுதிக்கு என்னென்ன சாதனைகள் அவர் செஞ்சுக்கிறாரு, என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாரு, அதையெல்லாம் சொல்லி அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க உதயசூரியன் சென்றதுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கிறேன். சில உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். 300 கோடி ரூபாய் செலவுல மிக பிரம்மாண்டமான அளவுல இங்க காமராஜர் படிப்பகம் மற்றும் அமைக்கப்பட்டு வருகிறது. அதை கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ அவர்கள். 6 ஏக்கர் பரப்பளவுல அமைந்துள்ள மார்க்கெட்ல கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட 50 கோடி ரூபாய் பெற்று வந்திருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தற்போது காந்தி மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய கான்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 13 வருடமாக சாக்கு பையில மூடி வச்சிருந்தாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலையை பல்வேறு முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு அதை திறந்து வைத்தவர் நம்முடைய உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் இனிகோ அவர்கள். பட்டாவிற்கு விண்ணப்பித்து நீண்ட காலமாக காத்திருந்த கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோருக்கு வீட்டு மனை பட்டாக்களை வழங்கியவர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்கள். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 50 கிலோமீட்டருக்கு புதிய குடிநீர் பைப்புகள் பதிச்சு கொடுத்தது யாரு? அந்த வேலையை செஞ்சு கொடுத்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ இருதயராஜ். போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேல புலிவாடு பகுதியில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மல்டி லெவல் பார்க்கிங் பெசிலிட்டி இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ அவர்கள். மின்சார கம்பிகளால சுவாமி தேரோட்டத்தில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க தேரோடு வீதிகள்ல 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அண்டர் கிரவுண்ட் எலக்ட்ரிக் கேபிள் அமைச்சு கொடுத்தவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. முக்கியமான கோரிக்கை மட்டும் சொல்றேன். காந்தி மார்க்கெட்டை இங்க இருந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. முக்கியமான கோரிக்கை, காந்தி மார்க்கெட் மாற்றப்படாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சட்டமன்றத்தில் சொல்ல வச்சவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்ல, காந்தி மார்க்கெட் பகுதியில உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய சப்ஜெயில் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு மார்க்கெட் பகுதி விரிவாக்கம் செய்யப்படும். இந்த இடத்துல குறிப்பா காய்கறி வியாபாரிகள் பயன்பெறுகின்ற வகையில குளிரூட்டப்பட்ட வசதிகள் செய்து தரப்படும். ஏசி வசதிகள் செய்யப்படும். வேலை வாய்ப்பு உருவாக்குகின்ற வகையில திருச்சி கிழக்கு சாலையில ஒரு தொழிற்சாலை கொண்டு வரப்படும். மலைக்கோட்டை பாறையில ரோப் கார் அமைக்கணும்னு ரொம்ப நாள் கோரிக்கை. ஆனா அதற்கு சாத்தியம் இல்லைன்னு பிசிபிள் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையின்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு லிப்ட் வசதி செய்து தரப்படும் வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் உங்ககிட்ட உரிமையா மீண்டும் கேட்க வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு இந்த திருச்சி கிழக்கு பகுதி ஒரு ஸ்டார் பகுதி ஆயிடுச்சு, ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு. அதனாலதான் இனிகோ இருதயராஜ் வந்திருக்கிறதெல்லாம் ஸ்டார் தொகுதியா இருக்கு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த பகுதியில சிறுபான்மை மக்கள், அது குறிப்பா கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. கழகம் என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் கிறிஸ்தவ சமூகத்தோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறார். அது பேரறிஞர் அண்ணா காலமா இருக்கட்டும், டாக்டர் கலைஞருடைய காலமா இருக்கட்டும், நம்முடைய தலைவருடைய காலமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களுடைய நல்லுறவை நட்பை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது அனைவருக்கும் தெரியும். ஏன் எதை வச்சு சொல்றோம்? தமிழுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அருந்தொண்டு ஆற்றிய திரு கால்டுவெல் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி சென்னையில இயேசுடைய சீடரான புனித தோமையர் வாழ்ந்த பரங்கி மலைக்கு புனித தோமையர் மலைன்னு பெயர் சூட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அன்னை தெரசாவுடைய 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு முழுக்க மிகச்சிறப்பாக வெகு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அருமையா கொண்டாடி கொடுத்தது நம்முடைய கலைஞர் தலைமையிலான அரசு. இப்படி கலைஞர் தலைவர் வழியில நம்முடைய தலைவரும் கிறிஸ்தவ மக்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சு கொடுத்துட்டு வராரு. கிறிஸ்தவ பிரதிநிதிகள் ஒவ்வொரு முறை நம்முடைய இனிகோ இருதயராஜ் தான் கூட்டிட்டு வருவாங்க. ஒவ்வொரு முறையும் கோட்டையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சாங்கன்னா அந்த கோரிக்கைகளை எல்லாம் அடுத்த நிமிடமே அதையெல்லாம் செஞ்சு தரக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உதாரணத்திற்கு இந்த திருச்சியில வரலாற்று சிறப்பு மிக்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக அவங்க எல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு. நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை
திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் கொண்டு வந்தார். உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை வந்த உடனே அதை நீக்கி அந்த சிக்கல்களை எல்லாம் போக்கி இன்னைக்கு பெர்மனன்ட் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் வழங்கி அதையும் நேரடியா வர தேவையில்ல, ஆன்லைன்லயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வசதியும் செஞ்சு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நம்முடைய சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஞாபகம், சட்டமன்றத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு வாதாடிட்டு இருக்கு. அந்த பாசிச பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதை மறந்துடாதீங்க. தேவாலயங்கள்ல முழு நேர ஊழியர்களான உபதேசியர் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியம் அமைச்சவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்ன முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சோம். அதே மாதிரி புதுமை பெண் தமிழ் புதல்வன் கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை ஆரம்பிச்சோம் அரசு பள்ளிகளுக்கு. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டாரு, கிறிஸ்தவ கல்லூரி அவங்க நடத்துற கூட பள்ளிகள் அவங்களுக்கும் இதை விரிவுபடுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக அனைத்து அரசு உதவி பெறுகின்ற சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் தமிழ் புதுமை பெண் திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் உறுதி செஞ்சார். அதே மாதிரி பழமை வாய்ந்த தேவாலயங்களை புனரமைக்கிற திட்டத்தில் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தேவாலயங்களோட கம்பீரம் நம்முடைய முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செஞ்சதுனால இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு 600 கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித யாத்திரை செல்ல நிதி உதவி புரிவதற்கு ஆணை பிறப்பிச்சவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல் சென்னையில பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு அவங்க வாழ்ந்த பகுதியில அந்த சாலைக்கு அவருடைய பெயரையே சூட்டி எஸ்ரா சர்க்குணம் சாலைன்னு பெயர் சூட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உயிரிழந்த கிறிஸ்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 ஏக்கர் அளவுல கல்லறை அமைக்க அரசாணை வழங்கப்பட்டிருக்கு. அரசு நிலம் இல்லைன்னா தனியார் இடத்தை வாங்கி கல்லறை அமைக்க 10 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. மதிப்புக்குரிய போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அவர் மறைஞ்ச போது நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு அமைச்சர் அவர்களையும் அவரோட உங்களுடைய வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜையும் மேரா போய் இறுதி மரியாதை செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசு கிறிஸ்தவ மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு நாடு முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் மேல ஒன்றிய பாஜக அரசு அவங்க சங்கி கூட்டம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கும் போதே கிறிஸ்தவர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. நாட்டுடைய வடபகுதியில பாத்திருப்பீங்க. மணிப்பூர்ல இன்னைக்கு பல சர்ச்சுகளை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க. என்ன? கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் தேவாலயங்கள் குறித்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் FRCA அப்படி ஒரு பில்லு, ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருது. வெளிநாட்டிலிருந்து தொண்டு நிறுவனங்களுக்கு வர்ற நிதியை முறைப்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை பாஜக அரசு நடத்த திட்டமிட்டு இருக்கு. விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னு பொய் காரணத்தை சொல்லி கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் அபகரிக்கின்ற முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு திட்டமிட்டு நடத்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. வக்பு திருத்த சட்டம் மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் மேல நடத்துற தாக்குதல் தான் இந்த பில்லு. இந்த சட்ட திருத்தத்தை முழுசா திரும்ப பெறணும் அப்படின்னு இந்தியாவிலேயே சொன்ன முதல் தலைவர் முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். நான் இவ்வளவு சொல்றீர்களே, அண்ணன் இனிகோ இருதயராஜை வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுவாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது என்ன பிரச்சனைன்னே தெரியாது, சொன்னாலும் புரியாது. அதனாலதான் நான் அவங்க கிட்ட கேட்பது, உங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? நான் இன்னைக்கு போட்டோ என்ன முடிக்கல, இரு போட்டோ காட்டுறேன். நான் இன்னைக்கு 12வது நாள், சென்ற 30ஆம் தேதி ஆரம்பிச்சேன். 12 நாளா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மக்களையும் சந்திச்சு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, நாங்க இந்த 5 வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இந்த தொகுதிக்கு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், உதயசூரியன் சின்னத்துக்கு மீண்டும் வாக்குறீங்க அப்படின்னு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு தெரியும், டெய்லி தொலைக்காட்சியில பாக்குறீங்க, ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். நம்மளுடைய வேட்பாளர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களும் தொடர்ந்து என்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாரோ அதுக்கு முன்னாடி வரும் தேர்தல் மட்டும் வர்றவரு நம்முடைய இனிகோ இருதயராஜ் கிடையாது. திமுக கார என்னைக்குமே மக்களோடு எந்த தினமும் வாரம் முழுக்க வருஷம் முழுக்க மக்களோடு பயணிக்கிறவர் தான் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு. நாம மத்தவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல.
சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு உலகமே கொரோனா பீரியட்ல, கொரோனா லாக்டவுன் அப்போ முடங்கி கிடந்துச்சு. அந்த லாக்டவுன் காலத்துல கூட நம்முடைய திமுக, நம்முடைய உடன்பிறப்புகள் தான் களத்துல இறங்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதையும் உயிரை பணைய வச்சு நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொரோனா லாக்டவுன் மாதிரி இன்னைக்கு பல பேர் வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் இன்னைக்கு இந்த ஒரு தொகுதியில மட்டும் அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. இனிகோ அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நண்பர்கள் உண்டு, சென்னையிலே நிறைய நண்பர்கள் உண்டு. அங்கேயும் அவர் பல தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா அங்க ஒரு காலு இங்க ஒரு காலுன்னு குறுக்கா மறுக்கா நிக்கல. ரெண்டு காலையும் ஸ்ட்ராங்கா இந்த தொகுதியில திருச்சி கிழக்குல தான் நான் நிப்பேன், திருச்சி கிழக்குல தான் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு உங்களுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு இடத்துல நின்னாலும் நீங்க நிச்சயம் வெற்றியை தேடி தருவீங்கன்னு அந்த தைரியத்துல உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நிக்கிறாரு. இத சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உதயநிதி மட்டும் 2 தொகுதியில நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? அவனெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நீ கத்துறத கத்து, நான் உழைக்கிறத உழைக்கிறேன், மக்கள் என் பக்கம் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களையெல்லாம் நீங்க புறக்கணிக்கணும். அண்ணன் சகோதரர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது, உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு, அந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. நான் உதவி செய்யறேன் என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னா சொல்ல மாட்டாரு. அவரே உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா நிச்சயம் இருப்பாரு. அதாவது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், ஊர்ல திருவிழா கூடும். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணி நல்லா கொண்டாடுவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சில வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காசு பார்க்கணும்னு கடைகள்லாம் திறப்பாங்க. கூடவே தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரி செட் எல்லாம் போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, வாப்பா போய் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி போய் முண்டி அடிச்சு போய் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. கூட்டம் எல்லாம் வரும் அதை பாக்குறதுக்கு. ஆனா திருவிழா முடிஞ்சோடனே அது வெறும் அட்டை, அதை கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு அது அட்டை தான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் அட்டை, வெறும் காத்தடிச்சா பறந்து போயிடும். எனவே நம்முடைய வேட்பாளர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு இந்த திருச்சி கிழக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு சாதாரண முட்டாள் தொகுதி கிடையாது. இது ஒரு படிச்ச அறிவார்ந்த தொகுதிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டும். எப்படி திருவிழா முடிஞ்சதோ கடையெல்லாம் காலி செஞ்சுட்டு போயிடுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சோடனே அந்த கூட்டம் கடையை காலி பண்ணிட்டு போயிடும். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருப்பி சொல்றார், இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன், இவ்வளவு வாக்குறுதிகள் சொன்னேன். நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்கறாங்களா? கல்வி நிதி மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்? மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்ன்றாங்க. தமிழ்நாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம். இவங்க மும்மொழி கொள்கைன்னு சேர்த்து இந்தி திணிப்பை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்கான முயற்சி. அதனால்தான் நம்முடைய தலைவர் இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் ஏத்துக்கிட்டாங்க. நம்முடைய தலைவர் மட்டும் சொன்னாரு, 3000 கோடி 4000 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மேல நான் இந்தி திணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற முதலமைச்சர்கள் பாக்குறாங்க, ஓ தமிழ்நாடு இதனாலதான் இதை பண்ணிருக்குன்னு சொல்லி அவங்களும் புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு டெல்லியுடைய ஏ டீம்ல பாஜக அடிமை கூட்டம் அதிமுக வருது. அது மட்டும் இல்ல, பிஜேபியோடைய பி டீம் தான், டெல்லியோட பி டீம் தான் இந்த தொகுதியை குறிவைக்க பாக்குறாங்க. டெல்லி டீம் ஓனர்கள் தான் இந்த பி டீம் உடைய ஓனர்ஸ். ஆகவே இந்த ஏ டீம், பி டீம், சி டீம் எந்த டீம் வந்தாலும் ஜெயிக்க போறது திமுக டீம், நம்முடைய டீம் தான் அப்படிங்கறத இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சு காட்டுங்க.
வர்றவன் போறவன் எல்லாம் பேசுவான், திமுகவை நான் அழிக்க போறேன்னு சொல்லுவான். அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா 1940 ஒரு சொன்னார், இதுக்குன்னே ஒரு சொன்னார், திமுகவை அழிப்பேன்னு சொல்லி புதுசா கிளம்பி வருவானுங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்றேன். திமுக வெறும் 4 அடின்னு சொல்லி என்னை புதைக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு குழி தோண்டுவான். அவன் குழியை தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் 6 அடி வளர்ந்திருப்பேன். உடனே பக்கத்துல எனக்காக 6 அடிக்கு ஒரு குழி தோண்டுவான். அப்ப நான் 8 அடி வளர்ந்திருப்பேன். என்னெல்லாம் குழி தோண்டி புதைக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் திமுக மேல கை வச்சு கூட பார்க்க முடியாது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது சொன்னது நான் இல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள். எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் கடைசியா ஜெயிக்க போவது உதயசூரியன் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுங்க. செய்வீங்களா? போட்டோ என்ன போட்டோ? போட்டோ எல்லாம் கிடையாது. போட்டோ வேணுமா? சரி நான் காட்டுறேன். வெற்றி நிச்சயமா? சரி நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது காட்டுறேன். இப்ப உலகத்திலேயே புகழ்பெற்ற போட்டோவா அந்த போட்டோ மாறிடுச்சு. அதை நீங்களே பாத்துக்கலாம். நான் தான் காட்டணுமா? நான் காட்ட அவர் கோவப்படுறாரு. நான் சொல்லிடுறேன் என்னன்னு. அம்மா, நம்ம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? திரு எடப்பாடி பழனிசாமி தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொன்னேன். அவரால் தாங்கிக்க முடியல. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, என்ன கண்ணாமன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னைக்கோ செத்து தொலைஞ்சிருக்கணும், என் உயிரை வாங்குறான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும் தான் திட்டல. என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு என்ன பேசுறான், இவனுக்கு எந்த அனுபவமே கிடையாது அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் கிடையாது தான். நீங்க பாக்கலையா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதாமா அவர் முதலமைச்சர் ஆனாரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சசிகலாமையோட காலை பிடிச்சு டேபிள் கட்ல போய் தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. நான் என்ன சொன்னேன்? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலை பிடிச்சு பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. எதா இருந்தாலும் துணிச்சலா வா பாத்துருவோன்னு மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் தான் என்னதுன்னு நான் சொன்னேன். இதைத்தாமா சொன்னேன். இப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு, உருட்டிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஏன் நான் உழுந்தா என்ன தப்பு? அந்த அம்மா எனக்கு பதவி கொடுத்தாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க, நான் உழுந்தேன், உனக்கு தான் பண்பே இல்ல அப்படின்ட்டாரு. என்ன நான் என்ன சொன்னேன்னா, இருங்க, உழுந்ததை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. உழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு. வாரி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு இப்போ என்ன விட்டுருங்க, சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பேசுறாங்க, ஆமா உதயநிதி சொல்றது கரெக்ட் தான், அந்த கால உழுந்தா. இப்போ நான் என்ன கேக்குறேன், பெரியவங்க தானே உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, பதவி கொடுத்தாங்கல்ல, கேக்குறாங்கல்ல, கட்சியில சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துப்பீங்களா? ஏன்? ஏன்னா 1ஆம் நம்பர் அடிமை மட்டும் இல்ல, 1ஆம் நம்பர் துரோகி. ஆமா, அவங்களுக்கு கால் மட்டும் தான் வேணும், ஆள் யாருங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவரோட காலு, அவங்க காலு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அவர் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவர் அமைச்சிட்டு அண்ணன் ஓபிஎஸ் ஓட காலு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப யார் காலம் எனக்கு வேணாம், நான் நேரா டெல்லிக்கு போய் மோடியோட காலை தான் பிடிச்சு தொங்குவேன்னு பிடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமைதான் திரு. உண்மை நீங்களாச்சு அவராச்சு. நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொல்றேன்?